அரியலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை தொடர்ந்து வருவதால் இன்று விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே நெல்லை, தென்காசியில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, நாகையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. புதுக்கோட்டை, திருச்சி, மயிலாடுதுறை, தஞ்சை, சிவகங்கை, விருதுநகரிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அரியலூர் மாவட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். முழு விவரம். வணக்கம். அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுப்பெற்று வரக்கூடிய நிலையில் அது தொடர்ந்து புயலாக நாளை மறுநாள் மாறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் தற்பொழுது மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மழைப்பொழிவு காரணமாக ஏற்கனவே திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பள்ளிகளை பொறுத்தவரை அரியலூர், கரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கெல்லாம் சமீபத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருச்சி, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், சிவகங்கை, நாகப்பட்டினம், கரூர், அரியலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு இந்த விடுமுறையானது பள்ளிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரியலூரை பொறுத்தவரை 55.2 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கிறது. மேலும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டுவிடக்கூடாது, மழை காரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகப்படியாக 87 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. நாகப்பட்டினத்தில் 83 மில்லிமீட்டரும், மதுரையில் 53 மில்லிமீட்டரும் என்ற அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. அரியலூரை பொறுத்தவரையிலும் மழைப்பதிவு அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது அரியலூர் மாவட்டத்திற்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பள்ளி கல்லூரிகளை பொறுத்தவரை திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் என 3 மாவட்டங்களுக்கும், பள்ளிகளை பொறுத்தவரை 12 மாவட்டங்களுக்கு தற்பொழுது வரை விடுமுறையானது மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து இந்த மழை காரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ராமநாதபுரம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருச்சி, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், சிவகங்கை, நாகப்பட்டினம், கரூர், தற்பொழுது அரியலூர் மாவட்டமும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக 12 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.